நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சம்யங் நியாயகலாபேன மகதா பாரதேன ச உபபிரம்ஹித வேதாய நமோ வியாசாய விஷ்ணவே. காலையில் வியாசரை வணங்குவோம். நமக்காக இத்தனை தர்மங்களை உபதேசித்த அவரை எத்தனை முறை வணங்கினாலும் தகும். 1.25 லட்சம் ஸ்லோகங்களோட மகாபாரதத்தை இயற்றியவர். அதில் ஒரு சில ஸ்லோகங்கள் விதுர நீதி. அதைத்தான் நாம் பல நாட்களாக அனுபவித்து கொண்டு வருகிறோம். விதுரர் திருதராஷ்டிரனுக்கு கூறுகிறார், திருதராஷ்டிரா, சபை கூடி அப்போது துரியோதனன் தவறு செய்யும் போது நீயும் கோபித்து கொண்டாய். அந்த கோபத்தினால ஏதானும் பயன் இருந்ததா? உன் கோபத்தை யாரும் மதிக்கவே இல்லையே. அதே துரியோதனன் சொக்கட்டா நாடி சூதாடி நாட்டை ஜெயித்த போது நீயும் மகிழ்ச்சி உற்றாய். அந்த மகிழ்ச்சியான ஆரேனும் மதித்தார்களா? உன் கோபத்தையும் மதிக்கவில்லை. நீயோ பொய்யாக குற்றம் புரியாதீர்கள்னு கூறுகிறாய். அதில் உண்மை இல்லை. உன் கோபத்தை யாரும் மதிப்பதில்லை. உன்னுடைய மகிழ்ச்சிக்கும் பயனில்லை. ஒரு அரசனுடைய கோபத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் பயனில்லையானால் அவன் அரசனே அல்லன். ஒரு முதலாளி கோபப்படுறாருனால் அதனால ஏதானு சிஸ்டம் மாறணும். அவரா கோபப்படுறது தான் அவருக்கு வழக்கம் அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பித்து விட்டால் அவர் அப்புறம் முதலாளியாக செயல்படவே முடியாது. அதுக்கு தான் அடிக்கடி கோபப்படவும் கூடாது. எப்பவோ ஒரு தரம் கோபப்பட்டா அந்த கோபத்தை கண்டு உலகம் புரிஞ்சுண்டு சரி சரி நாம் தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம முதலாளி சுலபத்தில் கோபப்பட மாட்டார், எப்போ பட்டுட்டாரோ நம்மளை மாற்றிக்கணும். தாய் தகப்பனாரிடத்திலே அப்படித்தான். அடிக்கடி பிள்ளையை கடிஞ்சு கொண்டே இருந்தால் மதிப்பு போயிடும். எப்போதும் தட்டி கொடுத்துட்டே இருந்தாலும் மதிப்பு இருக்காது. எப்போ கடிந்து கொள்ள வேண்டுமோ அப்போது, எப்போ என்கரேஜ் பண்ணணுமோ அப்போது, எப்போ கோவிச்சுக்கணுமோ அப்போது. ரொம்ப குறைச்சலான நேரம் கோபத்தோடு இருக்கோமானால் அது பயன் வரும். கோபப்படுறதுக்குன்னே கோபப்பட்டு இருந்தோன்னு வச்சுங்க, அதனால ஒரு பயனும் இருக்காது. சில பேர் துன்பப்படுறதுக்குன்னே படுவா. உமக்கு ஒன்றுமே கஷ்டம் இல்லையே சுவாமி, நீர் என்ன அடுத்த வேளைக்கு சோத்து கஷ்டப்படுறீரா, துணிமணி இல்லையா, இருக்க இடம் இல்லையா, உமக்கு ஒரு கவலை இல்லையே, எதுக்காக கவலைப்படுறீர்னா ஒரு கவலையும் இல்லையேன்னு தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஏன்னா கவலைகள்லாம் இருந்ததுன்னா அதை சரிப்படுத்துறதுல கொஞ்சமான நேரம் போகும். கவலையே இல்லாத இருக்கா பாருங்க, ஆயிடுத்து பணமும் இருக்குது, பிள்ளை பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி கவலைப்படுவோம் அப்படின்னு பல பேர் தொடங்கலாம். அதுக்கு தான் கண்ணன் நேர சொன்னார், அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. சோகப்படாதே, கவலைப்படாதே. நீ கவலைப்பட்டா அப்போ என் பேரில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்று பொருள்படும். ஆகவே சோகப்படாதே என்று கண்ணன் கூறுகிறார். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ஒருத்தர் ரொம்ப அடிக்கடி கோவிச்சுக்க கூடாது. ஆனால் அவர் கோவிச்சுட்டார்னால் நிஜமாவே எல்லாரும் அடங்கி விடணும். தங்களை தாங்களை மாற்றிட்டு சரியாக வேலை செய்ய ஆரம்பிச்சுடணும். ஒருத்தர் விடாமல் 9:30 மணிக்கு வர வேண்டியவர் 10 மணிக்கே வந்திருந்தார். முதலாளி பார்த்தார். லேசில் அவருக்கு கோபம் வராது. ஒரு நாள் அவரை வாசலை நிறுத்தி வச்சார். 4 நாளாக பார்க்குறேன், நீர் 9:30 10 தான் வருகிறீர். அவர் உடனே இல்லை முதல் நாள் அன்னைக்கு டிராஃபிக் ஜாம், 2வது நாள் அன்னைக்கு கிளம்பச்சே கால் இடரைத்து, 3வது நாள் அன்னைக்கு மோட்டார் பைக்கு ரிப்பேராக போச்சுன்னு என்னமோ சொல்ல ஆரம்பித்தார். நீர் பண்ணுறது சரியில்லை, ஒழுங்காக நடந்துக்கணும்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே என் கோபத்தை கிளற வேண்டாம் என்று அந்த முதலாளி சொல்லிவிட்டார். நாம் நிஜமாவே அடங்கிப்படுவோம். ஏன்னா அவர் இப்படி பேசக்கூடியவரே இல்லை. எப்போ அப்படி பேசிட்டாரோ சரி இனிமே நாளையிலேருந்து 8:45 வந்துடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம் இல்லையோ. அப்போ ஒருத்தனுடைய கோபத்துக்கு பொருள் இருக்க வேண்டும், கோபம் பயன்பட வேண்டும். பயன்படக்கூடிய கோபம் இருக்கிறவன் தான் சிறந்த அரசன். அதே போல் மகிழ்ச்சிக்கும் பயன் இருக்க வேண்டும். பயன் தரக்கூடிய மகிழ்ச்சி அடைபவன் தான் அரசன். மகிழ்ச்சியோ கோபமோ ஒன்றுத்துக்கும் பயன் இல்லாத இருந்தால் அப்புறம் அது நம்மாட்டம். அவர் எப்படி அரசனாக போகிறார்? நம்ம ஏதோ கேள்விப்பட்டால் சிரிச்சுட்டே இருப்போம், எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குன்னுவோம். முகத்தை பார்த்தாலே ஆனந்தம் இருக்காது, ஆனால் சொல்கிறது மட்டும் ரொம்ப ஆனந்தம்னு கூறுவார்கள். இந்த ஆனந்தத்திலெல்லாம் பிரயோஜனம் இல்லை. நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்பட்டால் அதனால் பல பேருக்கு நன்மை அடையணும். நமக்கு ஒரு கோபம் வந்தால் அது பல பேரை மாற்ற வேண்டும். இந்த ரெண்டும் இருப்பவன் தான் அரசனாகிறான். ஸ்லோகம் பார்ப்போம். அமோக குரோத ஹர்ஷஸ்ய ஸ்வயம் கிருத்தியான்வவேக்ஷிண ஆத்ம பிரத்யய கோஷஸ்ய வசுதைவ வசுந்தரா. யாருடைய கோபம் உபயோகப்படுமோ, எங்கெங்கே பார்த்துருக்கோம்,
ராமன் கோபப்பட்டார், உடனே சுக்ரீவன் ஓடி வந்தான். ராமன் கோபப்பட்டான், சமுத்திரராஜன் கடலரசன் ஓடி வந்தான். ராமன் கோபப்பட்டான், ராவணனே முடிந்து போனான். இப்படி ராமனுடைய சிறு சிறு கோபம் அது எவ்வளவு பெரிய செயல்கள் பண்ணிவிடுறது தெரியுமா? ராமன் ஒரு இடத்துல சொல்லிக்கிறார், புரேவமே சாருதத்தீம் அனிந்திதாம் திசந்தி சீதாம் எதினாத்ய மைதிலீம். இப்போது இந்த மைதிலி சீதை அவளை இன்று ராப்பொழுதுக்குள் தூக்கி போன ராட்சசர்கள் திரும்ப கொண்டு வந்து கொடுக்கவில்லையானால் என் வில்லின் நுனியாலே உலகத்தையே தலைகீழ திருப்பி விடுவேன். அவ்வளவு கோபத்தோட ராமன் பேசினார். அப்புறம் லக்ஷ்மணன் தான் ராமனை சமாதானப்படுத்தினார். அந்த கோபத்தினாலதான் கிடுகிடுகிடுன்னு வேலை நடந்தது. சிலையினால் இலங்க சத்த தேவனே தேவநாமான்னு பாசுரமொல்லியோ, சதுரமாமதில் சூழ் இலங்க கிரவன் தலபத்துதிர ஓட்டினான். அவர்தான் செத்த வில்லி, சிறந்த வில் படைத்தவன் கோதண்டராமன், சாரங்கபாணி எம்பெருமான். அவரை பார்த்தாலே எப்பவும் சேவிச்சுருக்கலாம். ஆனந்தமாக இருப்பார், சௌமியமான முகத்தோடு இருப்பார், திருப்தியாக இருப்பார், இனிமையாக இருப்பார். ஆனால் அந்த ராமனுக்கு கோபம் வந்திருக்கே. ஓர் முறை சுக்ரீவன் 4 மாதம் கழித்தும் சீதையை தேட வரவில்லை. இது தெரிந்து ராமன் கோபமுற்றான். எங்கேங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வாலிவதம் முடிந்தது. பிற்பாடு சீதையை தேட போக வேண்டும். உடனே மழைக்காலம் பிடித்து கொண்டது. 4 மாதம் மழைக்காலம். வெளியில் வாசலில் தேடுறதுக்கு போக முடியாது. அதனால் ராமன் சொன்னார், இப்போ வேண்டாம் சுக்ரீவா, 4 மாதம் கழித்து நீ எல்லா குரங்குகளையும் கூப்பிட்டு அவர்களை சீதையை தேட அனுப்புவோம். சரி, சுக்ரீவன் ஏற்றுக்கொண்டார். மால்யவான்கிற சிறந்த மலை, அந்த மலையில் தான் ராமன் மறைந்திருந்தான். ராமனும் லக்ஷ்மணனும் மட்டும். சுக்ரீவன் சொல்லி பார்த்தார், நாட்டுக்கு வரலாமே ராமா, அங்கே வந்து தங்கி இருக்கலாமேன்னா. கைகேயின் இடத்துல நான் அப்படி உறுதி அளித்துட்டு வரலே, நாட்டில் இருக்க மாட்டேன், சுகத்தை போகத்தை அனுபவிக்க மாட்டேன், துன்பப்படுவேன், காட்டில் தான் இருப்பேன் உறுதி அளித்திருக்கிறேன். அப்புறம் அவள் கேட்க மாட்டாளா, நீ கிஷ்கிந்தா சாம்ராஜ்யத்தில் போய் ஆனந்தப்படுறதுக்கு அயோத்தியிலே இருந்திருக்கலாமே ராமா, இதில் என்ன 14 வருஷம் காடு கணக்கு, காடுனா காட்டில் இருக்கணும் என்று என்னுடைய சிற்றன்னை கேட்பாள். ஆகவே நான் காட்டில் இருக்கிறேன், நாட்டில் இருக்க மாட்டேன் என்று சொல்லி மால்யவான்கிற மலையில் போய் மறைஞ்சு விட்டார். இன்னைக்கும் கிஷ்கிந்தேயில் சேவிக்க போனேன்னா மால்யவான்கிற இடம் இருக்குது. கிஷ்கிந்த வேற எங்கேயும் தேடின்னு போக வேண்டாம். கர்நாடகத்திலே ஹம்பி ஹாஸ்பெட், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது கிஷ்கிந்தே. பார்த்தா ஒரே பாறாங்கல்லு மயமாக இருக்கும். குரங்குகள் தான் தாவி தாவி போன இடம்ங்கிறது இப்போ கூட சாட்சியோடு இருக்குது. நாம் நடக்கணும்னா கூட காலை பார்த்து பார்த்து வச்சு நடக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். துங்கபத்ரா நதி ஓடுகிறது. அந்த நதி கரையில் தான் இது இருக்குது. வாலியும் சுக்ரீவனும் சண்டை போட்ட இடம், ராமன் மறைந்து கொண்டிருந்த இடம், இந்த எல்லா இடத்தையும் அங்கே நாம் சேவிச்சுக்கலாம். சரி, இப்போ விட்ட இடத்துக்கு வருவோம். வாலி சுக்ரீவன் சண்டை நடந்தது. வாலி மாண்டான், சுக்ரீவன் மட்டும் இருக்கிறான். ஆனால் 4 மாதம் கழித்து சீதையை தேடுறதுக்கு வரலே. ராமனுக்கு கோபம். திரும்ப லக்ஷ்மணனை பார்த்தார். லக்ஷ்மணனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. இப்போவே போய் சுக்ரீவனை கொன்று விடட்டுமா என்று கேட்டார். கொல்வதற்கா லக்ஷ்மணா, இவனோடே தோழன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன், கொல்ல வேண்டாம், அவனை போய் ஜாகிரதைப்படுத்தி விட்டு வா. ரொம்ப கோபத்தோட ராமன் சொன்னார், மா வாலிபதம் அன்பகாக ஏனவாலி ஹதோகதா. எதனால் வாலி எந்த வழியில் கொலை செய்யப்பட்டானோ அந்த வழியை ராமன் இன்னும் மூடிவிடவில்லை. சுக்ரீவா, அந்த வழியில் நீ விழுந்து விடாதே, இதை மட்டும் நீ சொல்லிட்டு வா போகிறோம். லக்ஷ்மணன் அத்தனை கோபத்தோடு போனார். அதுக்கப்புறம் தான் தாரை வந்தால் லக்ஷ்மணனை சமாதானப்படுத்தினாள். உடனே பெரும்படை திரண்டு சீதையை தேட போயித்து. அப்போ ராமனுடைய கோபத்துக்கும் லக்ஷ்மணனுடைய கோபத்துக்கும் எவ்வளவு பயன் இருந்தது. கோபப்பட்ட உடனே மொத்த ராஜ்யமே கிடுகிடுத்து போய் உடனே தேடுறதுக்கு போயிட்டா பாருங்க. நாம இருந்தா ஆட்டம், இப்போ நீ கோபப்பட்டு என்ன 2 மாதம் கழிச்சு வரேன் அப்படின்ட்டு நம்ம கோபத்தினால பயனே இல்லைன்னு அர்த்தம். அப்போ ராமன் கோபப்பட்டான், லக்ஷ்மணன் கோபமுற்றான், உடனே சுக்ரீவன் ஓடி வந்தான். இதே போலத்தான் கடலரசன். திருப்புல்லாணி ரொம்ப ஆச்சரியமான திவதேசம். அதுக்கு அருகிலே தான் சேது. அந்த சேத்துக்கரையில், அப்போ சேது இல்லை, அப்போ கடல் தான் இருந்தது. அந்த கடற்கரையில் ராமன் படுத்து கொண்டான். பிரதிசிஷ்யே மகோதகே அஞ்சலி பிராங்முக கிருத்வா. கைகூப்பி கொண்டு கிழக்கு நோக்கி வீற்றிருந்து கையையே தலையாக அணையாக வைத்து கொண்டு 3 நாள் ராமன் சரணாகதி அனுஷ்டித்தார். ஆனாலும் சமுத்திரராஜனுக்கு மனசேரங்களே வரலை. ராமன் யோசித்தார், இவனிடத்துல இனிமே மயிலே மயிலே இறகு போடுன்னா நடக்க போகிறதில்லை, கோவப்பட்டாத்தான் நடக்கும். கோவத்தோடே, லக்ஷ்மணா என் வில்ல கொண்டா அம்ப கொண்டா, சாப்பமானய சௌமித்ரே சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாம் யாந்து பிளவங்கமாக.
சாபமானய சௌமித்ரே ஷராம்ச ஆசீர்விஷோபமானு விஷத்த ஒத்த அஸ்திர சஸ்திரங்களை கொண்டு வா, வில்லையும் கொண்டு வா, அதை கொண்டு இந்த கடல் மொத்தத்தையும் வற்றடித்து விடுகிறேன், நிலமாகட்டும், குரங்குகள்லாம் இந்த நிலத்தில் நடந்தே போய் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகட்டும் என்று ராமன் கூறியிருக்கிறான். அப்போ எவ்வளவு கோபம்! இந்த கோபத்தை பார்த்த உடனே சமுத்திரராஜன் ஓடி வந்தான். திராகி திராகி பாகி, என்னை காப்பாற்றி விடு, ஏதோ அறியாத்தனத்தாலே செய்து விட்டேன், எனக்கு என்ன சந்தேகம்னா ராமா, கடல் சொல்றது, கடலே சமுத்திரராஜனும் இல்லையோ, அவர் சொல்றார், நீ ஆனால் அணை கட்டணுங்கிற, எப்படி கல் பிருத்திவி, அது கல்லாக இருக்கணும், ஜலம் ஜலமாக இருக்கணும், தண்ணீருக்கு மேலே எப்படி கல் நிற்கும்? இதனால தான் நான் சந்தேகப்பட்டுன்னு கேட்டேன். எப்படி நிற்குங்கிறத நாம் அறியோம், நீர் வழி சொல்லும், குரங்குகள் அத்தனை பேரும் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணும், அவ்வளோதான் நமக்கு தெரியும் என்று ராமன் பேச, அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், உன்னுடைய கோட்டிலேயே ஒரு குரங்கு இருக்கார், அவரை தொட்டு தொட்டு பாறாங்கல்ல கொடுக்க சொல்லு, அந்த கல்லை எடுத்து என் தண்ணீரில் இடு, அது நன்றாக மிதக்கட்டும், அதை தாண்டி நீங்களாம் அணை கட்டிட்டு போயிடலாம். அப்போது தான் பெருமான் குரகடலை அடலம்பால் மறுகையெய்து, மறுகரை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு ராமன் போனான்னு சரித்திரம். அப்போ இந்த பெரிய சேது கட்டினது எதனாலே? ஒரு வில்லை காட்டி பயமுறுத்தினார், கோபப்பட்டார். கோபப்பட்டதுனால அணையே கட்டி முடிக்கப்பட்டது இல்லையோ, கோபப்பட்டதுனால சுக்ரீவன் படையே அனுப்பித்தான் அல்லவா. நானும் நீங்களும் கோபப்பட்டா என்னாகும்? ஒருத்தரும் துளி கூட மதிக்கவே மாட்டார். ஆனால் ராமன் எப்பவும் கோபப்படுறவரா? கோபமே அவருக்கு தெரியாது. கோபம் ஆகாரயது தீவிரம் திருஷ்டுவா பிளவகசார்தூலம் கோபஸ்ய வசமே இவானு. இதுவரைக்கும் கோபமில்லாமல் ராமன் சண்டை போட்டுருந்தார். ராவணன் ராமனை அடிக்கிற வரைக்கும் ராமனுக்கு கோபம் வரல. இப்போ ஹனுமானை அடிக்க ஆரம்பித்தார். இனி ஓர் அம்பு பட்டால் ஆஞ்சநேயர் உயிரில்லாமல் போவார். அந்த நிலைமை வந்த உடனே ராமனுக்கு கோபம் வந்துடுத்து. இத்தனை நாள் ராமன் பார்த்து கோபமே போ என்றா கோபம் போயிடும், கோபமே வா என்றா கோபம் வரும். அப்படி ராமனுக்கு அடங்கி இருந்து தான் கோபம். ஆனால் இப்போ நிலைமையெல்லாம் மாறி போச்சு. கோபம் பார்த்து ராமனை போ என்றா ராமன் போறார், ராமனே வா என்றா சத்தங்காட்டாமல் வரார். அப்போ கோபத்துக்கு ராமன் அடங்கி போனான். இப்போது கோபம் ராமனிடத்தில் அடங்கி இருந்தது அப்போது. அப்போ கோபம்ங்கிறது ராமனால் அடக்கப்பட்டது தான். ஆனால் என்ன செய்ய, ஹனுமான் அடிபட்டான் உடனே ராமனுக்கு எழுந்த கோபம் ராவணனே நடுங்கி போனான். அப்போ ராமனுடைய கோபம் எவ்வளவு பயன்பட்டது, அதனால எத்தனை மாறுதல்கள் நிகழ்ந்தனான்னு பார்த்தோம். அதனாலே வெறும ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லாத கோபப்படப்படாது. இதே ஒருத்தர் சந்தோஷப்படுறாருன்னு வச்சுங்கோ, அதனாலேயும் நன்மை ஏற்பட வேண்டும். கண்ணன் சந்தோஷப்பட்டான், ஏதற்கு? ஒரு பிடி அவலுக்கு. குச்சேலருங்கிற சுதாமா ஒரு பிடி அவலை எடுத்து கிழிந்த சுருக்கு பையில் மாட்டிக்கொண்டு தன் இடுப்பில் சொருகி கொண்டு வந்தார். துவாரகையில் கண்ணனை தரிசித்தார். அவனோட அளவளாவி பேசி கொண்டிருந்தார். ஆனால் வந்த விஷயத்தை கேட்க நாக்கு எழவில்லை. அவர், நான் ரொம்ப ஏழையா இருக்கேன் கண்ணா, நீ தான் உதவணும்னு கேட்கறதுக்காக வந்திருக்கார். ஆனால் கேட்கறதுக்கு புத்தி போல. கண்ணன் எவ்வளவு ஆனந்தமாக பேசியிருக்கார். இவர்கிட்ட போய் நான் பணம் கேட்டேன்னா ரொம்ப தாழ்ந்தவனா போயிட மாட்டேன்னா, எனக்கு ரொம்ப வெட்கமாக இருக்குது, கேட்கவே இல்லை. கண்ணன் ஆவலோடு, எனக்கு ஏதானும் சாப்பிட உபகாரம் கொண்டு வந்திருப்பீர்களே, எது என்று தன் கண்களை ஓட்டினான். அவருடைய இடையில் இருந்த சுருக்குப்பை, கிழிந்த சுருக்குப்பையை கண்டான். இதோ எனக்கு ஏதோ கொண்டு வந்திருக்கிறீர் என்று சடக்கென அதை பிடுங்கினான். திறந்து பார்த்தால் அவள். ஒரு பிடியை எடுத்து வாயில் போட்டு கொண்டான். நம்முடைய அண்ணியார் நமக்கென்று ஆசையாக பண்ணி கொடுத்திருக்கிறாள், எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. கண்ணன் முகம் மலர்ந்தது, உள்ளம் ஆனந்தப்பட்டது. அதே சமயத்தில் குச்சேலனுக்கு அனைத்து செல்வங்களும் கிட்டின. அதுவரை ரொம்ப ஏழையாக இருந்தார், ஒன்றுமே இல்லை, வறுமையில் தவித்து கொண்டிருந்தார். ஆனால் வீடு என்ன மாளிகை, என்ன பட்டு உடைகள், எவ்வளவு நகைகள், எவ்வளவு பொற்காசுகள், இது இத்தனை அவருக்கு உடனே கிடைத்தது. அப்போ கண்ணன் சந்தோஷப்பட்டான். அதே நிமிஷத்தில் பெரும் பேரு கிடைச்சதோ இல்லையோ. நாகப்பழக்காரிக்கு மோட்சம் கொடுத்தான் கண்ணன். அவள் நாகப்பழம் கொடுத்தாள், கண்ணன் வாங்கி கொண்டார். வாங்கி ஒரு நாகப்பழத்தை வாயில போட்டுண்ட உடனே கண்ணனுக்கு ஒரே ஆனந்தம், முகம் மலர்ந்தது, சிரித்தான். அந்த சிரித்த சிரிப்பிலேயே நாகப்பழம் விற்றவள் முக்தியே அடைந்து போனாள். அப்ப கண்ணனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால் இந்த லோக செல்வத்தையும் கொடுக்கிறார், முக்தியையும் கொடுக்கிறார். ராமனுக்கு கோபம் வந்தால் சமுத்திரராஜனும் பயந்தான், சுக்ரீவனும் பயந்தான், ராவணனே பயந்தான். ஆக கோபமோ மகிழ்ச்சியோ இந்த ரெண்டும் பயனுள்ளதாக இருந்தால் அந்த அரசன் சிறந்தவனாக கருதப்படுகிறான். பயனில்லாத கோபம், பயனில்லாத மகிழ்ச்சி, இது அரசனுக்கு தக்கதல்ல. இதை இன்று பார்த்தோம்.